ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. உக்கிர தெய்வங்களை சாந்தமாக்கியது. குரூரத்தை விட்டு சாந்தமாகும்படி ஜனங்களை பண்ணினார் என்பது மாத்திரமில்லை, தெய்வங்களையுமே உக்கிர பாவத்தை விட்டு சௌமியமாக இருக்க பண்ணினார். அந்த காலத்தில் என்ன ஆயிருந்ததென்றால், அங்கங்கே சாநித்தியமாகி இருந்த தெய்வ சக்திகளில் சிலதை இப்படி ஜனங்கள் அநாதிகாலமாக இருந்து வந்திருக்கும் தர்ம வழிகளை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு தப்பில் போக ஆரம்பித்து விட்டார்களே என்று கோபம் கொண்டிருந்தன. தப்புக்கு தண்டிக்கவும் வேண்டியது தானே. அதனால் சில மகா கஷேத்திரங்களில் கூட அன்புக்கே உருவமான தாய் தெய்வமான அம்பாள் மூர்த்தங்களே கூட உக்கிர கலைகளோடு இருக்க ஆரம்பித்தன. அப்போது குரூரமான உபாசனக்காரர்கள் அந்த ஆலயங்களை கைப்பற்றி தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தார்கள். இங்கேயெல்லாம் அந்த பூஞ்சை பிராமண ஆண்டி போனார். அவருடைய மகிமை தெரிய வேண்டும் என்றே தான் ஒருவேளை அந்த தெய்வங்கள் உக்கிரம் மாதிரி இருந்து கொண்டிருந்தனவோ என்னவோ. அவரானால் தன் மகிமை என்றும் எதுவும் தெரிய வேண்டாம், மந்திர சாஸ்திர மகிமை லோகத்துக்கு தெரியட்டும் என்று நினைத்து அந்த இடங்களிலெல்லாம் மந்திரபூர்வமாக யந்திர பிரதிஷ்டை செய்து உக்கிர கலைகளை சமணம் பண்ணி அந்த மூர்த்திகளை சௌமியமாக்கி விடுவார். இப்படி அநேக இடங்களில் பண்ணியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் காமாட்சியே உக்கிரம் மாதிரி இருந்தபோது அவளுக்கு எதிரே ஸ்ரீ சக்கரம் ஸ்ராபித்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கி இருக்கிறார். அவளுக்கு பக்க துணையாக 8 காளிகள் 8 திசைகளிலும் போய் பழி வாங்குவார்கள். அந்த 8 பேரையும் அந்த ஸ்ரீ யந்திரத்தின் எல்லை சுற்றிலேயே அடக்கி போட்டார். அதனால் இன்றைக்கும் பரபிரம்ம சக்தி என்று சொல்லப்படும் சாக்ஷாத் காமாட்சியின் உற்சவ மூர்த்தி புறப்பாடு செய்யும் போது ஆச்சாரியால் சன்னதிக்கு முன்னால் ஒரு நிமிஷம் நின்று அவரிடம் பெர்மிஷன் வாங்கி கொண்டுதான் வெளியே போவது. ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காலில் அகிலாண்டேஸ்வரியின் உக்கிர கலைகளை சக்கர ரூபமான தாடங்கங்களில் அடக்கி அவளுக்கு கர்ணபூஷணமாக சார்த்தி அலங்காரம் செய்துவிட்டார். கொல்லூரில் மூகாம்பிகை, அசாமில் காமாக்கியா என்றபடி பல கதைகள் இருக்கின்றன. காமாக்கிய விஷயமாக ஜனங்களின் மனசு நுட்பம் தெரிந்து என்ன செய்தார் என்றால், காட்டுவாசிகளாக மலைவாசிகளாக இருக்கிற இவர்களுக்கு ஒரே சௌமியமாக ஆராதனையை சொன்னால் ஏற்காது. இவளை அடியோடு விட்டுவிட்டு வேறே பிம்பம் வைத்துக்கொண்டு பழைய குரூர உபாசனையே தொடருவார்கள் என்று நினைத்தார். அதோடு கூட லோகம் என்றால் நல்லதோடு கெட்டதும் சேர்ந்து இருக்கும் தானே. அப்படி உக்கிர சக்திகளும் உண்டுதான், அவற்றையும் கொஞ்சம் பிரீத்திப்படுத்த வேண்டியதுதான் என்று நினைத்தார். அதனால் ரொம்பவும் குரூரமாகவும் அப்பட்ட வாமாச்சாரமாகவும் இருந்த உபாசனையை அங்கே ஓரளவு அப்படி இருந்துவிட்டு போகட்டும் என்று தனித்து கொடுத்தார். மெட்ராஸ் திருவொற்றையூரில் கூட திரிபுர சுந்தரியாக வடிவுடையம்மனாக அம்பாலை சௌமியமாக்கியது ஆச்சாரியால்தான். இங்கே உக்கிர சக்தியை கிணற்றில் அடக்கினார். வருஷத்தில் ஒரு நாள் அதற்கும் பூஜை பண்ணும்படி ஏற்பாடு செய்தார். வட்டப்பாறையம்மன் சந்நிதி அதுதான். ஆச்சாரியால் எல்லா ஆலயங்களுக்கும் கஷேத்ராடனம் செய்தவர்தான். என்றாலும் இம்மாதிரி அவருடைய விசேஷ சம்பந்தமுள்ள சந்நிதிகளில் வைதிக பூஜையே நடக்கும். அதாவது வேதத்திற்கு விரோதம் இல்லாவிட்டாலும் வேதத்தில் சொல்லாததாக அநேகமுள்ள ஆகம பூஜை இல்லாமல் வேத அடிப்படை பூர்ணமாக உள்ளதான பூஜை முறை நடக்கும். பூஜகர்களும் ஆதி சைவர்கள், குருக்கள் முதலான ஆகம தீட்சைக்காரர்களாக இல்லாமல் வைதிக தீட்சை பெற்ற ஸ்மார்த்த பிராமணர்களாக இருப்பார்கள். ஆச்சாரங்களை காப்பதில் ரொம்பவும் தீவிரமானவர்கள் நம்பூதிரிமார்களே. ஆதலால் சில இடங்களில் அவர்களையே பரம்பரை பூஜகர்களாக ஆச்சாரியால் நியமித்து இன்றைக்கும் அப்படியே நடந்து வருகிறது. திருவொற்றையூரிலேயே நம்பூதிரி உண்டு. ஹிமயமலையில் பத்ரி நாராயணர் ஆலயத்தில் ராவல் என்று ராஜ மரியாதையுடன் நடத்தப்படும் பூஜகரும் நம்பூதிரிதான். உக்கிர சமணத்துக்காகத்தான் என்றில்லாமல் பொதுவாகவே மங்கி கிடந்த சாநித்தியம் புது சக்தியுடன் பிரகாசிப்பதற்காக அநேக கஷேத்திரங்களில் யந்திர ஸ்தாபனம் செய்திருக்கிறார். குருவாயூரப்பன் ஆலயம் உள்பட பல கஷேத்திரங்களில் பூஜா கிரமம் முழுக்கவே ஆச்சாரியால் வகுத்து கொடுத்த முறையில்தான் நடக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.